யூ ஆல் டு தமிழக பல்ஸ். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகைன்னு இப்ப தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தைய பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் சரி மகாராஷ்டிரா ரெண்டுத்துலயுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்ரெட் பிளான் பிஜேபி வச்சிருக்காங்களா? அதை அனௌன்ஸ் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒரு அமுக்கி வாசிப்போம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்களா? உங்களோட இது கருத்து என்ன சார்? அதாவது இந்த மாதிரி நீங்க ஒரு இலவச திட்டம் அறிவிச்சா மட்டுமே ஜனங்க உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா ஐம் சாரி, அரசியல்ல வந்து அரிச்சுவடி கூட தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏன் காங்கிரஸ்ல வந்து நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லலையா 24 தேர்தல் போது? ஏன் வந்து ஜெயிக்கல? கிரெடிபிலிட்டின்றது வேணும், இங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யணும். அது ரெண்டும் இல்லாம நீங்க என்னதான் வந்து வானத்தையே வில்லா வளைப்பான ஒண்ணு வேணாங்க. அதான் சொன்னல, நான் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் எல்லா குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்றேன், ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்களா? நம்பணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இல்ல எனக்கு தெரியும் இவன் எங்க ஜெயிக்க போறது, இவன் எங்க ஓட்டை ஏன் வேஸ்டா பண்ணா. அது போல அதோ சுவாமி 10,000 கொடுக்குறேன்டாரு, அது கூட கஷ்டம். மகேஷ் அவர் ஏதோ ஜெயிக்கிற மாதிரி இது 5,000 ரூபாய் பரவாயில்ல, வந்தாலும் அந்த ஆள் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, 5,000 ரூபாய் கொடுப்பான். இவன் வரவே மாட்டான், இவனுக்கு போட்டு ஏன் ஓட்ட வேஸ்ட் ஆகணும், இப்படிதான் ஜனங்க நினைப்பாங்க. இந்த கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாம நீங்க வரும் இவ்வளவு இலவசம் கொடுக்குறேன் அப்படின்னா மட்டும் ஜனங்க அப்படியே கொண்டு வந்து ஓட்ட கொட்ட போறாங்களா? நீங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிறாங்க, நீங்க புதுசா கொடுக்க போறான்னு சொல்றீங்க, யார நம்புவாங்க? கரெக்ட். ஆக்சுவலி சேம் திங் ஹேப்பன்ட் இன் 2006 ஆல்சோ. when கருணாநிதி வந்த போது பாத்தீங்கன்னா கலர் டிவி தரேன்னு ஒண்ணு ஜெயலலிதா வந்து அதெல்லாம் ப்ராக்டிக்கலா இவங்களும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் தான் வந்து கிரெடிபிள் ஆயிடுச்சு அவர் சொன்னது. கலர் டிவி தரேன் கருணாநிதி சொன்ன உடனே, இலவச கலர் டிவின்னு ஒண்ணு ஜெயலலிதாவும் வந்து அவங்க இலவசம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது நடக்கும் போல் இருக்குன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராபப்லி இஃப் ஷி ஹட் டோல்ட் அப்பவே நடக்காது, இது இவ்வளவு பணம் வேஸ்டா போகும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ப்ராபப்லி அப்போ கேம் would have got changed. நீ சொல்ற மாதிரி தான் கிரெடிபிள் நம்மளே வந்து உருவாக்குறது தான் அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க என்னதான் நீங்க வந்து சொல்றீங்கன்னா சார், பிஜேபி வந்து அமைதியா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னா கூட நம்ம என் பார்வையில பாத்தீங்கன்னா டிஎம்கே இஸ் ஹெல்பிங் பிஜேபி கெட் நேம். ஏன் சொல்றீங்கன்னா துணைவேந்தர் நியமனத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, ஸ்டே வாங்கிட்டாரு, உடனே இவன் டிஎம்கே ஆளுங்களாம் அதை பார்க்காம அவன் பிஜேபி, அதனாலதான் வந்து அவன் கேஸ் போட்டான். So DMK is giving free label to BJP also, இல்லையா? அதுவும் வந்து கட்சியோட உதவுது. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இங்க வந்து தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கை எல்லாம் முட்டுக்கட்ட போடுறது பாஜக அப்படின்னு டேமேஜ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் உதவுமே தவிர, ஜனங்களை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்னா யாருன்னே முக்காவாசி பேருக்கு தெரியாது. அப்படின்னா அப்படின்வாங்க. அங்க யாரு இருந்தா எங்களுக்கு என்ன வந்தது? யூனிவர்சிட்டி ஏதோ காலேஜ்ல பிரின்சிபால்னா கூட எங்களுக்கு தெரியும், இவரா ரைட்டு, நம்ம போனா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் சீட் வாங்கலாமா, இப்படிதான் நம்ம யோசிக்கலாமே தவிர துணைவேந்தர் யாரு, அவர் என்ன பண்றாரு, யூனிவர்சிட்டியில நம்ம எங்கேயாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போனோம்னா கூட துணைவேந்தர் மூச்சை நம்ம எங்க பாக்குறோம்? அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல அவர் ஃபேஸ் போட்டுருந்தா உண்டு, அவ்வளவுதான். இப்போ அதை விடுங்க, நம்ம ட்ரம்ப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சா? எது சார்? என்ன எது சார்னு கேக்குறீங்க? அந்த பியூட்டிஃபுல் பில்லுன்னு ஒண்ணு பாஸ் பண்ணாங்க தெரியுமா, 19-16. அதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதாவது நியூ பார்ன் பேபிஸ்க்கெல்லாம் வந்து ட்ரம்ப் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்ண போறாராம். அதுல ட்ரம்ப் போடுவாரா இல்ல கவர்மெண்ட் போடுவாரான்னு தெரியல காசு. இதெல்லாம் கவனிக்கலையா நீங்க? பாருங்க விரைவிலேயே. பரவாயில்ல, நீங்க நல்லா பாக்குறீங்க, அங்கேருந்து நீங்க பாக்குறீங்க, உட்காந்து பாக்கல. ஏங்க இப்ப யுஏஇ சவுதி அரேபியா எல்லாம் போயிட்டு வந்து 2 ட்ரில்லியனுக்கு இது பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. அதுல கிட்டத்தட்ட பாதி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பைடன் பீரியட்லயே அப்ரூவ் ஆயிடுச்சு. இவர் போயிட்டு கையெழுத்து போட்டு ஸ்டிக்கர் விட்டு வந்துக்கிறாரு. அது தெரியாதா உங்களுக்கு? 19ஆம் தேதி வாஷிங்டன் போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே, வாஷிங்டன் போஸ்டோ வாஷிங்டன் போஸ்ட் தான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போட்டு கிழி கிழின்னு கீச்சிக்கிறான் சார். அவர் வந்து இங்க ஸ்டிக்கர் அநேகமா ட்ரம்ப் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்தாலும் வரலாம். அதுக்கப்புறம் அந்த டாக்ஸ் கன்செஷன் எல்லாம் கொடுக்க போறாருன்னு சொல்றாரு. மேபி கொஞ்சம் புதுமையா சிந்திச்சு யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு $10,000 அப்படின்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணலாம். பாருங்களேன், நிறைய காமெடி வரப்போகுது உங்க ஊர்ல. சார் அதுதான் டிஎம்கே சொல்லிட்டாரு சார், விடியல் ஆட்சி வந்து உலகத்துக்கு எதிர்கட்சி இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் நீங்க பாத்தீங்கன்னா probably is emulating DMK நினைக்கிறேன். விடியல் ஆட்சி வந்து லேபிள் ஓட்டுறதுல வந்து அவருமே வந்து கை தேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட சொல்லுங்களேன்.
அது நம்ம ஊர்ல இருக்கு ஆல்ரெடி. நம்ம ஜெயலலிதா பீரியட்ல கொண்டு வந்தாங்க இல்லையா? அது அந்த அந்த காலத்துல 2001லயே கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. அது வந்து பாருங்க, தமிழகம் வந்து இன்னைக்கு உலகத்துக்கே வழிகாட்டுகின்றது. அது ரைட். சத்துணவே பாத்தீங்கன்னா அந்த காலத்து எம்ஜிஆர் போட்டது வந்து யூஎன் அப்ரிஷியேட்டட் சத்துணவு ஆல்சோ இல்லையா? மேல் நரிஷ்மெண்ட்லாம் வந்து இதுவா இருக்கு, பட்டினி சாவங்கள்லாம் குறையிறதுன்னு சொல்லிட்டு அப்பவே வந்து யூஎன் அப்ரிஷியேட்டட் தமிழ்நாடு. இல்ல அது யூரோப்ல வந்து வெகு காலமா அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வரக்கூடாது. ஸ்கூல்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்களே தான் கொடுப்பாங்க. அங்க எல்லாருக்கும் இருந்தது, இங்க வந்து ஏழை குழந்தைகளுக்கு. அதுதான் வித்தியாசம். இப்பவும் யூரோப்ல இருக்கு, எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஸ்கூல்லயே வந்து தே வில் ப்ரொவைட் விலையில்லாமல். ஆமா சார். இப்ப இந்த ஒண்ணுன்னு இப்ப விஜய் வந்து வந்து இருக்கிறதுங்கிறது அவர் 100 விஜயகாந்தா பார்க்கும்போது சர்வே பத்தி நான் சொல்ல வரல. பட் பொதுவா வந்து பாக்குற நிறைய சர்வே பார்க்கும்போது 100 விஜயகாந்த் மாதிரியும் தோன்ற வாய்ப்பை கெடுக்கிறது தான் அவரோட இதுவா இருக்க வழி. அவர் ஜெயிப்பாரு வாய்ப்பை வந்து கெடுக்கிறது. அவர் ஜெயிக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. என்ன ஒண்ணுன்னா அவர் வந்து தேமுதிக பாதைகள் தாவேகா போகும் அப்படின்னு நினைச்சுன்னா மானிமா பாதைகள் போகும் போல இருக்கு. இன்டர்ன்ஷிப் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வரவங்க எல்லாம் வந்து இங்க வந்துட்டு திமுகவை கண்டபடி வசை பாடி விட்டு அப்புறம் டகால்னு வந்து திமுகல போயிட்டு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுறாங்க. மானிமால அப்படிதானே பண்ணியிருந்தாங்க. அது இன்டர்ன்ஷிப் அது முடிச்ச பிறகு நேரா திமுகல போய் போஸ்டிங் வாங்கிக்கிறது அப்படின்னு. இப்ப அதே மாதிரி தாவேகாவும் ஆயிருக்குது. இங்க இருக்கும்போது திமுகவை வசை பாடினவர்கள்லாம் அங்க போயிட்டு அது திமுக நல்ல கட்சி அப்படின்னா அது என்னங்க? அது கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க போல. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் தாங்க விஜய். அதெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. தாவேகால சான்ஸே கிடையாது. சும்மா ஆளுக்கு ஃபயர் விட்டுன்னு தெரியுறாங்க. 22 வந்ததுன்னு ஆரம்பிச்சு இப்ப என்னன்னா 50% தாண்டி போயிட்டு. இதுல வேற ஒருத்தர் சொல்லி நிற்கிறாரு, ஆல்ரெடி கிராஸ் 50%. எலெக்ஷன் நேரத்துல கூட்டணியை பத்தி அறிவிப்பாரு அப்படின்னா, ஏன் 50% தாண்டிட்டீங்க உங்க ஓட் ஷேர் அப்படின்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு கூட்டணி? சொல்ல போனா உங்களுக்கு எதிராக திமுக, அதிமுக, பாஜக, நாதாக அத்தனை கட்சி சேர்ந்தாலுமே அவங்க ஜெயிக்க முடியாது. when you claim you have crossed 50%. புரியுதுங்களா? இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க எல்லாம் ஃபயர் விட்டுன்னு சுத்தின்னு தெரியறாங்க. இந்த மாதிரி கும்பலை வச்சுன்னு நீங்க ஒரு கட்சி இது வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னா மறுபடியும் தான் சொல்லணும், கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் அவர் தான் அடுத்த சிஎம் என்று சொல்வார்கள். ஆக்சுவலி இட்ஸ் அகைன் கமிங் பேக் டு இது வந்து டிஎம்கே ஓட இதுதான் சார். முன்னே நீங்க சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி ஒரு உங்க பேட்டியை நம்ம வந்தபோது சொல்லியிருந்தார், டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க் வந்து 1991ல என்ன வாங்கினாங்களோ 20% இந்த அந்த எதிர்ப்பு அலையில அதுதான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு பேட்டியில. அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு என் சேனல்ல. அந்த 20% நீங்க சொல்றீங்க, how many people are alive from that time அப்படின்னு ஒருத்தர். இதுதான் எல்லாரும் கேள்வி. இல்ல வர இதுதான் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்த தலைமுறையும் ஒண்ணு இருக்குல்ல சார். அவங்க அதே கட்சிக்கு போவாங்களா அப்படின்னா, மற்ற கட்சிகளை விட பரம்பரையாக ஒரே கட்சி அப்படின்னு இருக்கிறது வந்து திமுக அதிகம். அதனாலதான் நாங்க 3வது தலைமுறை 4வது தலைமுறை அப்படின்னு. அண்டு மற்ற கட்சிகள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 80% வச்சுட்டீங்கன்னா அப்பா பெரும்பாலும், ஏன்னா அப்பா தான் பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருப்பாரு. ஒரு சில குடும்பங்கள்ல அம்மா பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருப்பாங்க. குடும்பத்துல என்ன கட்சி ஓரியன்டேஷன் இருக்கோ அந்த ஓரியன்டேஷனோட தான் பசங்க வளரும். மாறி போவது, எதிரணிக்கு போவது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். அதனால 91ல 21%னா இப்பவும் அதே பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம். இது என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, அது எப்படி சார் அப்படியே இருக்குமா அப்படின்னு. எப்படிங்க அப்போ வந்து 21ல இருந்த நிர்வாகிகள் நிறைய பேர் இப்ப வந்து வயசாயிட்டு இருக்கோம், அரசியலை விட்டு ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த இடம்லாம் வேக்கண்டா வருது. யாரோ வந்திருக்காங்கல்ல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு திமுகல எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க பாக்குறோம்ல. அவங்க எல்லாம் 91ல இருந்தாங்களா? அப்ப 91ல அரசியலுக்கு வந்தாங்களா? 2K கிட்ஸ் எல்லாமே இன்னைக்கு எத்தனை பேர் திமுகல இருக்காங்க? பட் அந்த மாதிரி கோர் ஓட் பேங்க் ஏன் வந்து ஏடிஎம்கேலயும் சரி காங்கிரஸ் பிஜேபியில ஓகே ஐடியாலஜில வரலாம், பட் காங்கிரஸ் இல்ல ஏடிஎம்கேல ஏன் வரவால மாதிரி ஒரு பரம்பரை அதிமுக ஏன் சார்? இத பாருங்க, ஏடிஎம்கேல வந்து 20%. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுக வந்து
21 பாயிண்ட் சம்திங்னா ஏடிஎம்கே 20 பாயிண்ட் சம்திங், 96%, 96ல அவங்க வாங்கினது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை, நான் அதிமுகவுக்கும் சொல்லியிருக்கேன். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அண்ட் அதிமுகல வந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகே பாத்தீங்கன்னா பல மட்டங்கள்ல அந்த பக்கம் திமுகவுக்கு போறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. சசிகலாவை தலைவர்னாங்க, அப்புறம் ஓபிஎஸ்னாங்க, இபிஎஸ்னாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிஃப்ட்ன்றது ஸ்லோவா இருந்தது. இப்ப நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதிமுகல கவுன்சிலர்களா இருந்தவங்க, வட்டம் அதுல இருந்தவங்க எல்லாம் நிறைய இப்ப திமுகல போய் செட்டில் ஆயிட்டாங்க. திமுகலயே இன்னும் அங்கேருந்து வந்தவங்களுக்கு வந்து ப்ராமினன்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்களா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கட்சியை நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். எத்தனை வருஷம் பதவியில இல்லாம இருந்தார் கலைஞர், இருந்தாலும் கட்சியை வந்து அப்படியே ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாருல. தொண்டர்கள் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக விடல. அந்த மாதிரி உங்க தலைமை இல்லைன்னா அதுக்கு நீங்க மத்தவங்களை குறை சொல்ல முடியாது. தலைமை வேணும் இல்லையா? சோ பட் ஆக்சுவலி அப்படி பார்க்கும்போது நீங்க ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு ப்ராபபிலி டிஎம்கே கலவாக்கலாம்னு தோணுது இல்லையா? கருணாநிதி அளவுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இவரும் வந்து கட்சியில அவருடைய பொசிஷனை வந்து ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவர் தலைமைக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? கலைஞர் அவர்கள் இருக்கும் போதாவது வைகோ சண்டை போட்டுன்னு வெளில வந்தாரு. இன்னைக்கு திமுக இருந்து யாரையும் ஒருத்தர் வெளில போக சொல்லுங்க, இல்ல தலைமையை எதிர்த்து வந்து கேள்வி கேட்க சொல்லுங்க, சான்ஸே கிடையாது. இல்ல பட் அப்படி இருந்தா கூட வந்து உங்களுக்கு இது எவ்வளவு நாள் தாங்குங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப வந்து சார் இதெல்லாம் விஷுவல் திங்கிங் தான் சார். ரைட்டு. இப்ப இது எப்படி இருக்குன்னா, ஓகே கோலி ரைட்டு, ஒரு கோலி அவுட் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. பின்னாடி பத்திதார் வருவாரு, பத்திதார் அவுட் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இவர் அவுட் ஆயிட்டாலும் யாரும் கிடையாது. இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்க பவுலிங் சரியில்லை அப்படின்னா அப்புறம் அவன் எப்ப அவுட் ஆவான் அப்படின்னு நம்ம கிரிக்கெட்ல பார்த்துருந்தா வேலைக்கு ஆகுமா? அந்த மாதிரி அவரை மாதிரி இவரு இல்லை, இவரை மாதிரி அவரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்க உங்க கட்சியை பலப்படுத்துங்க. எதிர்கட்சியோடைய பலகீனத்துல நாங்க வளரணும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. ஆட்சி இல்லாம போனா திமுக கலகலத்து விடும் அப்படின்னு அதெல்லாம் சும்மா. ஏன் ஸ்டாலின் தலைவர் பொறுப்பேற்ற பிறகு கூட தான் வந்து திமுக ஆட்சி இல்லாம இருந்தது. எனக்கு கட்சி எனக்கு அலைஞ்சா போச்சு தெரியல. ஆனா இப்ப உதயநிதியை பார்க்கும்போது இவங்க அளவுக்கு அரசியல் பண்ண தெரியுமே ஒழிய ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் ஹோல்ட் த பார்ட்டி டுகெதர் லைக் கருணாநிதின்னு தோணுது. உதயநிதிக்கு வந்து அந்த அளவு அதான் சொல்றேனே, இதெல்லாம் விஷுவல் திங்கிங் தான். ஸ்டாலின் அவர்களை பத்தி அப்படிதான் சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் அளவுக்கு ஸ்டாலினுக்கு திறமை கிடையாது, கட்சியை அவரால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நான் தான் சொன்னேன், கலைஞர் இருக்கும்போது அவருக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இருக்கு. இன்னைக்கு இவருக்கு எதிராக யாரையாவது ஒருத்தர குரல் கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படிங்க? சி ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் தி ஃபேக்ட்ஸ் பிஃபோர் யூ. பட் அப்புறம் எப்படி நீங்க அந்த கருத்தை சொல்ல முடியும்? அது ரைட். பட் ஒன்னு உண்மையா சார், இப்போ பொதுவா நிறைய பேர் நான் ஆன்லைன்ல பார்க்கும்போது வாட் தேர் சேயிங் இஸ் கருணாநிதி அளவுக்கு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லைன்றாங்க. அது உங்க பார்வை எப்படி சார்? அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றத விட அந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அவங்க எதிர்ப்புன்றது இல்லாத மாதிரி அவங்க காமிச்சுக்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கத்துல எதெல்லாம் அவங்களுடைய மைனஸ் பாயிண்டோ அதை வந்து பெரிய அளவுல போர்ட்ரே பண்ணி பாருங்க இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. இந்த சாத்தான் குளத்துல நடந்த அந்த லாக்அப் டெத்துக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. இங்க வந்த பிறகு எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ட்டு லிஸ்ட் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப நடந்ததை விட இங்க அதிக அளவுல நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன பண்ணி நிக்கிறீங்க நீங்க எதிர்கட்சியா? கொடநாடு கேஸ் பாருங்க, எல்லார் மேலயும் கேஸ் இருக்கதாங்க செய்யும். எல்லாம் கேஸ் எல்லாம் பார்த்து பயந்துன்னா அரசியல் வரக்கூடாது. ஏன் மேம்பால வழக்கு அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் போட்டாங்க. ஏன்னா பயந்து அரசியலை விட்டா ஓடி போயிட்டாங்க திமுக. அது கரெக்ட் இல்ல பட் சொல்றேன் இவங்க வந்து நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. மோரோவர் மீடியா ஹஸ் பீன் பாட் ஓவர் இல்ல. கர்நாடகா அந்த காலத்தை கண்டுபிடிச்சிட்டாரு அவர்களை. இலவச விளம்பரம் தர்றது, கவர்மெண்ட் மூலமா கொடுக்கறது அப்படிங்கறத வச்சு மீடியாவை கவர் பண்ணாங்கிறது
அந்த காலத்தே கருணாநிதி ஃபவுண்டட் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? அதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு ஏன் 10 வருஷமா ஆட்சியில இருந்தீங்கல்ல, என்ன பண்ணீங்க நீங்க? பட் ஜெயலலிதா பாலிசி அப்படிதானே சார்? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா when she refused to give interview to media, இது பாருங்க despite youங்கற ஆர்குமெண்டா இருந்தது. சுவாமி அது ஜெயலலிதா, அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அவங்களுடைய காரிஸ்மா என்ன, அவங்க பண்ணலாங்க. எல்லாருமே அந்த மாதிரி பண்ண முடியுமா? சிவாஜி அந்த மாதிரி பண்ணார் அப்படின்றதுக்காக நான் போயிட்டு அந்த மாதிரி பண்ண முடியுமா? அது சிவாஜிங்க. அவர் வந்து நின்றாலே போதும். I have to put in more efforts. அவருடைய சிவாஜி பாருங்க, ஜஸ்ட் அப்படி வந்து நின்றார் அப்படின்னு நானும் வந்து நின்றேன்னா கல்ல தடிப்பாங்க ஜனங்க.